வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மக்களே. நான் உங்க என்சி. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கேமிங் வீடியோ. அதாவது என்னன்னா, ராக் ஸ்டார் சொன்ன மாரி ஆர்டிஆர் 1 வந்து ஆண்ட்ராய்டுக்கு விட்டுட்டாங்க. என்ன நேத்து 2ஆம் தேதி விட போறோம்னு சொல்லியிருந்தாங்க. நான் நேத்து ஃபுல்லா வெயிட் பண்ணி பார்த்தேன். நேத்து வரவே இல்ல. ஆனா இன்னைக்கு காலைல பார்க்கும்போது இன்ஸ்டால்னு காட்டுச்சு. பார்த்தோனே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ணதுக்கு ஒரு 3 ஜிபி கேட்டாங்க. அப்புறம் உள்ள போனதுக்கப்புறம் ரிசோர்ஸ் ஒரு 3 ஜிபி. நம்ம நெட்லாம் பார்க்க நம்மளுக்கு கேம் விளாடலாம்னு சொல்லிட்டு நெட்லாம் பார்க்காம ஏத்தி உள்ள போயிட்டேன். ஆனா, சொல்லப்போனா இப்ப நான் வந்து ஒரு மாரி ஹேப்பியா இருக்கணும். சொல்லப்போனா உங்களுக்கு பார்க்கணும் ஒரு மாரி ஹேப்பியா இருக்க மாரி தெரியும். ஆனா உண்மையாலுமே இப்ப என் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, சீரியஸா சொல்றேன், நான் ஒரு மாரி ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடந்துச்சு. அது எப்படி தம்பி நான் என் வாயால சொல்லுவேன்? அந்த மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் நடந்துச்சு. ஆனா இது வந்து கேமோட ப்ராப்ளமா? இல்ல அவங்க குடுக்கறதே ஏதாவது பக்கோட ஏதாவது குடுத்துட்டாங்களா? இல்ல என் ஃபோன்ல ஏதாவது பிரச்சனையா? என்னால எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா என் ஃபோன்ல பிரச்சனை இருக்க வாய்ப்பில்ல. இது என்ன ஃபோன் கேட்டீங்கன்னா, Vivo T3 Ultra. ஆ ஸ்பெக் பார்த்தீங்கன்னா 8 ஜிபி ரேமு. ப்ராசஸர் வந்து MediaTek 9200. ஆமா, அந்த ப்ராசஸர். இது பார்த்தீங்கன்னா, Snapdragon 8 Gen 1, 8 Gen 2 அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கூடிய ஒரு ப்ராசஸரு. ஆனா ஏன் இப்படி நடந்ததுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபன்னியா இல்லை என்டர்டைன்மெண்ட்டா இல்லை ரேண்டமான கண்டென்ட் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, கேம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அதாவது என்னன்னா, என்னால் வந்து ஒன்லி ஆடியோ மட்டும் தர முடியும். ஏன்னா இப்போ அதில் தான் வீடியோ எடுத்துனுக்கிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஹோம் பேஜில் ஆர்டிஆர்னு பார்க்கும்போதே ஒரு மாதிரி சந்தோஷமாகுது. ஆனால் அது நீடிக்கலையே. பாதிலே முட்டுக்கட்டை மாரி போட்டாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்லாம் போட்ட மக்களை எல்லாம் வீணாக போகிற மாரி இருக்குது. நீங்கள் சொல்லலாம், என்னடா எது எப்படா வீணாக போகும், ஏதாவது வெப் சீரிஸ் பார்க்கலாம், ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வேறு வந்துச்சு, அதை உடம்பே பார்க்கலாம் சொல்லலாம். பட் ஆனால் இதுக்காக தான் நான் போட்டதே, இந்த கேம் விளாடலாம் சொல்லிட்டு தான் நான் போட்டதே. பட் ஆனால் அது இப்போ அது இல்லைன்னும் போது ஒரு கடுப்பாகுது எனக்கு. ஐயோ, ஒன்றும் இல்லை மக்களே, சும்மா லைட்டாக இருந்துச்சுன்னா கூட விளையாடிடுவேன். நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விளையாடுவேன். அது ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி போகுது. அது நீங்களே பார்க்க தானே போகிறீங்க. பாருங்களேன் அது எப்படி இருக்குன்னு. ஏங்க ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோரி வரும்னு நினைக்கிறேன். ஸ்டோரியாக பாருங்கள், அது ஒரு மாதிரி இருக்கும் பாருங்கள். பாருங்கள் மக்களே, இதுதான் பற்றி நான் சொன்ன பிரச்சனையே. இப்போ ஒரு பொண்ணு வரும், அது எப்படி இருக்கும் பாருங்களாம். பாருங்கள், அது என்னன்னே தெரியல. அது ஒரு மாதிரி லேட் ஆகுற மாதிரி ஆகுது. அது ஒரு மாதிரி இருங்க. இது வந்து நீங்கள் சொல்லலாம் இது மட்டும் தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, கேம் பிளேயும் அப்படி தான் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் ஒரு மனுஷன் எப்படி மக்களே விளையாடுது பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சரௌண்டிங்லாம் நல்லாயிருக்கு. இப்போ அந்த வீடை பாருங்கள், அதெல்லாம் நல்லாயிருக்கு. தரையை பாருங்கள், ஸ்கைலாம் பாருங்கள், அது எல்லாமே பக்கவாக கிராஃபிக்ஸாக சூப்பராகவே இருக்குது. இந்த லாங் டிஸ்டன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நல்லாயிருக்கு. இப்போ இங்கே போகிற என்பிசி இல்லை இந்த ப்ரொடகனஸே பாருங்கள் எப்படி இருக்கான் பாருங்கள். அப்புறம் அது ஒரு மாதிரி லேட் ஆகுது மக்களே. இப்போ நான் வந்து மூவ் ஆகாமல் நின்ட்டேன்னு வச்சுக்கேன். இருங்க, நான் மூவ் ஆகாமல் நிற்கிறேன். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வருது. இருங்களா, இப்போ வந்து இவன் மூவ் ஆகாமல் நிற்கிறானா, அடங்க இவன் அசைஞ்சு நிற்கிறான். இருங்க, பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா கொஞ்சம் கொஞ்சமாக வருது. ஆனால் நான் மூவ் ஆகும்போது அது திரும்ப அது ஒரு மாதிரி பழைய மாதிரி ஆகுது. அது ஒரு மாதிரி ரொம்ப கடுப்பாக இருக்குது. இப்போ அந்த வீட்டுக்குள்ளெலாம் போகிறேன்னா அந்த வீட்டுக்குள்ளே நிறையா விஷயம் அதேமாரி ஆகுது. ஒரு சில விஷயம் கூட அதுமாரி ஆகுது பாருங்கள். அங்கே இருக்கிற ஒரு ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குமே அது ஒரு மாதிரி ஆகுது. அந்த வால்லாம் நல்லாயிருக்கு, செவருலாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. ஆனால் அந்த ஒரு சில ஆப்ஜெக்ட் மட்டும் இந்த மாதிரி ஆகுது. அது என்னன்னே எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த சொன்ன பிரச்சனையே. I didn't expect this from you. ஓகே, கேம் பிளே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் நான் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த ப்ராப்ளமு. அது ரொம்ப சும்மா கொஞ்சம் லைட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல. அது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கொஞ்சம் அப்படி மூவ் பண்ணாலும் அந்த இடம் ஒரு மாதிரி ஆகுது. சீரியஸாக ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது எனக்கு. வேலை பார்க்க பார்க்க கடுப்பாகுது. சப்ஸ்கிரிப்ஷன்லாம் போட்டு வந்தேன், கஷ்டம் இப்படி ஏமாத்திட்டீங்க. ஏமாற மாட்டேன். நான் மற்ற ஏதாவது வெப்சீரிஸ் கூட பார்த்துட்டு அதை யூஸ் பண்ணிப்பேன், இல்லைனா வேற கேம் கூட ஏற்றிப்பேன். ஆனால் நான் இதுக்காக தான் வந்தேன். பட் ஆனால் அது நடக்கலைன்னும் போது எனக்கு ஒரு மாதிரி டிசப்பாயிண்டடாக இருக்குது. உங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
அப்பதான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கும். ஏன்னா இது வந்து காமன் ப்ராப்ளமா இருந்துச்சுன்னா சரி பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் என்னால விளையாட முடியும். எனக்கு மட்டும் தான் இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா என்னால விளையாடவே முடியாது கடைசி வரைக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே மாதிரி இது என்ன ப்ராப்ளம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கூட கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பாய்.